ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். நம்ம பல வகையான உரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இதுக்கு ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி, அந்த வெயில் காலத்தில் இதுக்கு பாதிக்காத அளவுக்கு இருக்கணும், குளுமையாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நோயையும் தாக்கணும். அதுக்கு எப்படிப்பட்ட பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். வேப்பிலையை எடுத்துக்கிறோம். உங்களுக்கே தெரியும், வேப்பிலை ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி. அந்த வேப்பிலையை எடுத்துக்கலாம். அதோட அந்த வேப்பிலையை தனியாக பயன்படுத்த முடியாது. அந்த வேப்பிலையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அந்த ஒட்டுறதுக்கு எண்ணெயை நம்ம கலக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து அந்த பிசின் போல் வர்றதுக்கு நம்ம ஷாம்பை பயன்படுத்தணும். இதெல்லாம் பயன்படுத்தும் போது அது கெமிக்கலாக மாறாது. இப்போ நம்ம அந்த வேப்பிலையை சாதாரணமாக எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, வேப்பிலையை எடுத்து அந்த காம்பிலிருந்து பிரித்து வச்சுருவாங்க. அதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் வச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வைப்பாங்க. இந்த கொதிக்க வச்சு அதை அப்படியே ஆற விடுவாங்க. ஆறின பின்னாடி அதில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து கலக்குவாங்க. ஏன்னா அப்போ தான் அது அந்த ஸ்ப்ரேயரில் ஒட்டாமல் இருக்கும். கலக்குவாங்க. இப்போ அதுக்கடுத்து அந்த ஷாம்பை கொஞ்சம் போடுவாங்க. அப்போ தான் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அப்படியே சொல்யூஷன் மாதிரி வரும். இதுதான் இதை பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஆர்கானிக் கிடையாது. இப்போ அந்த அம்மா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு இயற்கை பூச்சிக்கொல்லி மருந்து தான் நம்ம தயாரிக்க போகிறோம். அதில் நம்ம கத்தாழை எடுத்துக்கிறோம். கத்தாழையில் என்ன இருக்குன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப இருக்குது. வைட்டமின் சி இருக்குது. அது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது. அதை தவிர பாக்டீரியா, பூஞ்சை, வைரஸ்களை கொள்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கத்தாழை ஜெல்லில் ரொம்ப இருக்குது. இந்த கத்தாழையில் என்ன இல்லை பாருங்கள், எல்லா வைட்டமினும் இருக்குது. வைட்டமின் சி இருக்குது, ஏ இருக்குது, வைட்டமின் இ இருக்குது. அதை தவிர பீட்டா கரோட்டின் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இவ்வளவு பொருட்கள் இந்த கத்தாழையில் இருக்குது. இந்த கத்தாழை நமக்கு ஒரு ஷாம்பு மாதிரி பயன்படும். அதனால் இந்த கத்தாழை எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, செம்பருத்தி இலைகளை எடுத்துக்கிறோம். இந்த செம்பருத்தி இலைகள் எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னா, அந்த செம்பருத்தி இலைகள் என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இது செம்பருத்தி இலைகள் அரைக்கும்போது ஒரு ஷாம்பு மாதிரி நமக்கு பயன்படுகிறது. அதுக்கடுத்து செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரும். நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்க தன்மை உடையது. அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பெத்த வயிற்றில் பிரண்டையை வைத்து கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு கோபத்தோடு பேசுகிறது கிடையாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத புண்ணை கூட இது ஆற்றுங்கிறது தான் இந்த பழமொழியினுடைய பொருள். இந்த பிரண்டையில் வைட்டமின் ஏ, சிஇ இருக்குது, கால்சியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. அதை தவிர ஃபிலனாய்டு, ஃபீனால், டேனில், கரோட்டின் போன்ற சக்தி வாய்ந்த பொருட்கள் இருக்குது. அடுத்து ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் ரொம்ப இருக்குது. அடுத்து சைட்டோஸ்டெராய்டு பொருட்கள் இதில் இருக்குது. கெமிக்கல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் இதில் இருக்கிறனால இது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லியாக மட்டுமல்ல, ஒரு சிறந்த செடிக்கு பாதுகாப்பாகவும் பயன்படுகிறது. இவ்வளவு இருக்கின்ற இதை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்கின்ற அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது என்ன அப்படின்னா, அலுவேரா ப்ளஸ் கத்தாழை, அதான் அலுவேராங்கிற கத்தாழை. அதுக்கடுத்து நம்ம வேப்ப இலை, செம்பருத்தி இலை, இந்த மூணையும் வச்சு பண்ண போகிறோம். இது எப்படி தயாரிக்க போகிறோம், இதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வேப்பிலையை இப்போ அந்த இதிலிருந்து தனியாக பிரித்து எடுத்துருக்கோம். அதை கழுவி வச்சுருக்கோம். பாருங்கள், இவ்வளோ தூரம் இந்த வேப்பிலை எடுத்துருக்கோம். இது வேப்பிலை ஒரு கிருமி நாசினிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்து இந்த கத்தாழையை எடுத்துருக்கோம். இந்த கத்தாழையை நம்ம சின்ன சின்னதாக நறுக்க போகிறோம். அதை பாருங்கள், எப்படி நறுக்கிறோங்கிறத பாருங்கள். இதே மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குங்க. நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த கத்தாழை ஒரு சிறந்த கிருமி நாசினி, ஆன்டி ரெப்லண்ட்டு, ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு ஜெல்லு ஒரு வளவளப்பு தன்மை தரும். இது ஸ்ப்ரே பண்ணும்போது நமக்கு செடியில் ஈஸியாக
இந்த ஸ்ப்ரேயில் ஈஸியாக வெளியே வர்ற மாதிரி இது பண்ணோம். அதனால் இதை எடுத்திருக்கோம். இந்த கத்தாழையை வந்து தோல்லாம் எடுத்து கட் பண்ணி ஜெல்லி மட்டும் போட தேவையில்லை. இந்த தோலுக்கு போடலாம். ஏன்னா இது மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம பண்ண போகிறோம். ரெண்டாவது வெளிப்பிரயோகம் தான் பண்ண போகிறோம், நம்ம சாப்பிட போகிறதில்ல. அதனால் இதை அப்படியே நம்ம கட் பண்ணி அரைச்சிடலாம். இந்த பாருங்கள், இது மாதிரி பண்ணியிருக்கோம். வேப்பிலை எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இது கசப்பு தன்மை உடையது. அது செடிக்கு ஒரு நோய் வராமல் பார்க்கும். இது புழுக்கு மேலே படுறதுனால புழுக்குகள் வந்துடும். மாவு பூச்சி இருந்தால் அந்த மாவு பூச்சி போயிடும். ஆனால் இந்த வேப்பிலை தனியாக உபயோகப்படுத்த முடியாது. ஏன்னா அது ஒட்டாது, அது வளவளப்பு தன்மையும் கிடையாது. அதனால் இந்த ஜெல்லிக்காக நம்ம இதை பயன்படுத்தியிருக்கோம். இதை ஓரளவு நம்ம கட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அளவு இருந்தால் போதுமானது. இந்த பாருங்கள், சப்பாத்திக்குள்ள ஜீல் நம்ம உடம்புக்கும் பயன்படுகிறது, முகத்துக்கு பயன்படுகிறதுன்னு பார்த்தோம். சாப்பிட்டா குளிர்ச்சியை தரும்னு பார்த்தோம். இந்த செடிக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியது. இந்த வெயில் காலத்தில் இந்த பூச்சி மருந்து அடிக்கும்போது அந்த பூச்சி மருந்து எஃபெக்டோட இது செடி இலைகள் தலைகளுக்கு ஒரு குளிர்ச்சியை தரும். அதனால் இதை பயன்படுத்தியிருக்கோம். இதை கட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து இந்த பாருங்கள், இந்த இலைகளை எடுத்துருக்கோம். இந்த இலைகளை வந்து அப்படியே போட்டால் இது போட்டால் அது என்ன ஆகாதுன்னா அரைக்காது. அதனால் இலையை மட்டும் போடுங்க. இதை எடுத்துருங்க. இதை எடுத்துகிட்டு இலையை போடுங்க. இதனுடைய தன்மை உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதில் வைட்டமின் சி இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து ஒரு பிசுபிசு தன்மை இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். அது செடியை வந்து அந்த இலைகள் தலைகள் மீது அந்த பூச்சி மருந்து ஒட்டுறதுக்கு வழி பண்ணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி இலைகள் எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலை மிகவும் சிறப்பானது. இது நம்ம டீயில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தலைக்கு இதை ஷாம்பாவும் பயன்படுத்துகிறாங்க. இது சாம்பு போன்றது. நம்ம போனதை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வேப்பிலை அரைச்சி அதை சாம்பு ஊற்றி ஸ்ப்ரே பண்ணணும்னு. அந்த சாம்புக்கு பதிலாக தான் இந்த ஆர்கானிக் சாம்பை நம்ம பயன்படுத்த போகிறோம். இது வந்து நமக்கு ஒரு ஷாம்பு மாதிரி ஒரு பிசுபிசுப்பு தன்மையை தரக்கூடியது. இந்த செம்பருத்தி இலையை அப்படியே போட்டால் அரைக்காது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதை இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். இதை பார்க்க போட்டோம். அந்த வேப்பிலையும் இதில் போட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு சப்பாத்திக்கு இப்போ இதை அரைக்க போகிறோம். இந்த அரைச்சிட்டோம். இப்போ அதை நம்ம ஃபில்டரில் வடிகட்டுறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டணும். இது எல்லாமே தான் திருப்பி அதில் போட்டு அரைச்சி வடிகட்டணும். இப்போ கரைசலை வந்து நம்ம வடிகட்டிட்டோம். பாருங்கள், வேப்ப இலை, செம்பருத்தி, கற்றாழை கரைசல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஃபில்டர் 2-3 தடவை ஃபில்டர் பண்ணியாச்சு. இதை 1க்கு 10ங்கிற விதத்தில் கலந்து செடிக்கு அடிக்க வேண்டியது தான். அதை அடித்தோம்னா செடிக்கு குளிர்ச்சியாக இருக்கும். செடியில் உள்ள பூச்சி பொட்டுக்கள், இந்த மாவு பூச்சி எல்லாமே போயிடும். இப்போ நம்ம தயாரித்த அந்த இதை ஃபில்டரில் ஊற்றுறோம். அதை பாருங்கள்.
இதில் தண்ணி நிரப்பி நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். இப்போ அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம் பாருங்கள். இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஃபுல்லாக. அப்போ தான் அந்த செடி சரியாகும். செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். இதை பாருங்கள். மிச்சம் மீதி இருக்கிற அந்த கசடு வந்து நம்ம தண்ணியில் கலந்து செடிக்கு ஊற்றிடலாம். அது செடிக்கு உரமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும். எங்களுக்கு மேலும் மேலும் புது பதிவுகளை பதிவிட உதவும். இந்த புது பதிவுகள் உங்கள் வீட்டு கதவை தட்ட நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.